ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், மீன் பிடிக்க போயிட்டுருக்கோம். யார் யார் போகிறோம் அப்படின்னா நம்மளோட நண்பர் 2 பேர். அவங்க பாருங்கள் கையில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வலைலாம் வச்சுருக்காங்க. வாங்க நீ பார்ப்போம். மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா கிராஞ்சியில் வந்து ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அடி வாங்குற உறுதி. எதுக்கு அடி வாங்க போகிறோம்? மீன் பிடிக்கிறோமோ இல்லையோ இன்னைக்கு வந்து ஃபன் பண்ணுறோம். முடிக்கிறோம் இன்னைக்கு. யாரை பிடிக்கிறீங்க? ஆமையை பிடிச்சிங்கன்னா அதை பிடிச்சி வந்து என்ன பண்ணுறது ப்ரோ? சரி ஓகே ப்ரோ, நம்ம வந்து இன்னைக்கு வந்து மீன் பிடிக்க போகிறோம். இல்லைன்னா திரும்பி வந்துடுறோம். போகும்போது மீன் பிடிக்க போறோம் அப்படின்னா இல்லைன்னு சொல்லி முதல்லயே முட்டுக்கட்டு போட்டீங்கன்னா என்ன பண்றது? கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. கிடைக்க மாட்டேங்குது. கடல்லே இல்லையா? சரி ஓகே, நம்ம வந்து இப்போ போற இடம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கிராஞ்சியில் வந்து ஃபிஷ் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. நம்ம தங்கியிருக்கட்டுல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் காட்டுது. ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ வந்து பஸ் ஏறி அங்கே போக போகிறோம். நம்ம வந்து 2 பஸ்ஸு மாற போகிறோம். ஒரு பஸ் வந்து 856 ஒரு பஸ்ஸு, அங்கேருந்து 925 ஒரு பஸ்ஸு. டிக்கெட்டை வேறு எடுத்துருவாப்ல. டிக்கெட்டு நான் எடுக்கலாம் தான், ஆனால் அவங்கள்ட்ட கார்டு இருக்குது, அதனால் வந்து அவங்களே டேப் பண்ணிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்குற அளவுக்குலாம் காசு இல்லைங்க. கார்டு இங்கே யாரும் வாங்க சொல்லல. சரி ஓகே வாங்க போவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். நம்ம வந்து பஸ் இதுதான். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம போக வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட் அந்த பக்கத்து வந்து போகணும். நம்ம ரோட்டுக்கு ஆப்போசிட் அந்த பக்கத்து போகணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். யாருமே வந்து இந்த ரோட்டில் வந்து நடந்து போயிடக்கூடாது. அதுக்காக தான் ஸ்பெஷலாக வந்து எஸ்கலேட்டர்லாம் கொடுத்து மேலே பிரிட்ஜெலாம் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? வாங்க போவோம், அடுத்த பஸ்ஸை போய் பார்ப்போம், பிடிப்போம். ரொம்ப நேரம் கழிச்சு இப்போதாங்க பஸ் வருது. வாங்க நம்ம போக வேண்டிய பஸ் இந்த 925 தான். வாங்க ஏறிப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? இங்கே வந்து கொற்கடையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு சிம்பிள் வேறு போட்டிருக்காங்க. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். வாங்க நம்மளோட ப்ராசஸை வந்து ஆரம்பிப்போம். எப்படி மீன் பிடிக்க போகிறோங்கிறத வந்து வீடியோ எடுப்போம். வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து இந்த மலைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மீன் தூண்டில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணதை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான இதுவும் இருக்குது. இப்போ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வேறு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான வந்து அந்த ஃபிஷ் ஹூக்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆளுங்க எல்லாம் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா பழைய ஃபிஷ் ஹூக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம முதல்ல வந்து புது ஊக்கா பழைய ஊக்கா இவங்களாம் ஏற்கனவே வந்து மீன் பிடிக்க போயிட்டு மீன் கிடைக்காம வந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். எவ்வளோ கிடைக்குது என்னங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மீன் இதை வந்து இதோட வந்து சேர்க்க போகிறோம். யாரும் வராதுங்க, வலையை கொஞ்சம். இது வந்து எப்படிங்க டைப் பண்ணுறது? நம்மளால நினைக்கிற இதை டைப் பண்ணவே தெரியல, இவங்களாம் மீன் பிடிக்க வந்துட்டான் அப்படின்னு. அந்த ஹூக்கில் வந்து எப்படி வந்து நமக்கு டைப் பண்ணுறதுன்னு தெரில. நம்ம நண்பர் தான் நமக்கு வந்து டைப் பண்ணி தராரு. ஆனால் என்ன ஒன்றா இன்னைக்கு வந்து சிறப்பாக வந்து மீன் பிடிக்கிறோம். இப்போ அதை வறுத்து சாப்பிட்றோம். ஓகேங்களா? எனக்கு ஒரு டைப் பண்ணி முடித்த உடனே நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். மீன் கிடைக்குதா இல்லையாங்க? பாசி கிடைக்குது. என்ன கிடைக்குது? பாசி கிடைக்குதா? இன்னைக்கு ஆனால் மீன் பிடிக்காமல் போகிறது இல்லைங்க, சொல்லிவிட்டேன். உட்லான்ஸ் போயிட்டாரா? உட்லான்ஸ்ல என்ன பண்றாராம்? உட்லான்ஸ்ல யாரோ மச்சான எங்கே பார்க்குறாராம்.
இந்த இதில் ஆடுவல்ல தலை ம் ரஜினி படத்தில் ஆடுவல்ல படுத்துலையா ம் இல்லை அங்கே ஒன்றும் கிடைக்காது தான் அங்கிட்டு போயிட்டாங்களோ எங்கிட்ட அவங்கள கிடைச்சாலும் கிடைக்கலான்னு நான் இறக்க போச்சுட்டு தலையை சுற்றிக்கிட்டு பார்க்குறாரு மீன் கடிக்குதா இல்லையா எங்கிட்ட ஒருத்தர் கடிச்சு தின்னுட்டு இருக்கா என்ன தலை மொத்தம் வகிச்சிட்டியா ஆமாம் தல உன்னை எல்லாம் கூடுறதுக்கா இதில் தான் தலை கட்டி வச்சுருந்தேன் படான்னு போயிடுச்சு வெயிட் அதிகமாக இது போல இன்னொரு நூல் தனியாக கட்டினேன் சரி நானும் தூரமாக தூக்கி போடலாமேன்னு தூக்கி போட்டேன் ஏதோ அந்த வெயிட் கட்டி வச்சுட்டீங்களா அதுவா ம் தாத்தா கூப்பிட்றாரு அங்கே தான் மீன் கிடக்காம முடிச்சிட்டாங்களா கையில் எடுத்து கொடுக்குறாரு ஒரு கஞ்சா செத்து போச்சோ பொங்கத்துல மக்களே அங்க பெருசா ஒரு மீன் ஒன்று பிடிச்சிருக்காங்க வாங்க பாப்பேன் என்னன்னு கேட்ச் ரெடியா டை ரெடியா this one டை ரெடிமா பார்த்தீங்கன்னா ஒரு மீன் செத்து வந்து மிதக்குது என்ன மீனுங்க இது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா செத்து போய் கிடைக்குது அவரை போட்டு வெயிட் நம்ம ஒன்றா கஷ்டப்பட்டு மீன் தோண்டிட்டு போடுறோம் அதில் மீன் கிடைக்க மாட்டேங்குது this one name what this one name what you can eat one. No that one. Yeah, cannot really. Yeah, just好看。哎呀，他们放的几条死了，然后还有多只，我跑去。 மீனாமா அப்போ இதை தின்னதா ஆயிடுச்சுன்னா இதை தின்னதா ஆயிடுச்சுன்னா 我跑奇怪， அது எனக்கு அரவணான்னு நினைக்கிறேன் அது ஆமா அரவணா மாதிரி தான் தெரியுது 在光啊，在，我听。 அரவணா ஃபிஷ் Buy one can eat ah. Later anything happen to what? யாரை வீட்டில் வளர்த்துருக்கா அரவணா அது மாதிரி தான் இருக்கு இவனே இதை எடுத்து அங்கிட்டு போட்டு வெட்டி வெட்டி மீன் கரையா போட்டுருவோமா இதை இப்போ எதுக்குல இருந்து தூக்கலாம்ல தெரியல நம்மளும் வந்தார் நடந்து வந்தாரு படான்னு கையில தூக்கி பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாரு ஐயோ இது ஒயிட் கலர்ல கிடக்கு பாருங்க சரி தண்ணிக்குள்ள இறக்கி விட்டாங்க அப்புறம் எடுத்துக்கோ இப்போ வந்து மீன் பிடிச்சாலும் வேகமா போனோம் பாருங்க அவர் மீன் ஒரு வந்து செத்த மீனை வந்து கதவு இருக்கு அந்த மீனை தான் பிடிச்சிருக்காருன்னு நினச்சிட்டு வேகமாக போனோம் ஓகே அது செத்த மீன் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பாப்பா எப்படி பிடிக்கிறோம் என்னன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோருங்க நம்மளும் மீன் வந்து பிடிக்கலாம்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்குன்னு பார்த்து ஒரு மீன் கூட பிடிக்க இது
நம்ம வந்து சின்ன மீன் இருக்கோம். அது வந்து இதில் வந்து தெரியல. ஓகேங்களா, அந்த இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரவுண்டாக ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒன்று வந்து நோந்து போகுது பாருங்க. அதுதான் அந்த குட்டி மீன். அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மீன் தொட்டிலெலாம் வளர்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி மீன். நமக்கு பெரிய மீனாக ஒன்றும் சிக்கலை. சரி, ஓகே. நமக்கு இந்த இடம் வந்து ராசி இல்லாத இடமா இருக்கும் போல். நமக்கு ராசி இல்லாத இடமா இல்லை மீனுக்கு ராசியான இடமான்னு தெரில. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு மட்டும்தான் மீன் கிடைக்கலான்னு பார்த்தோம். யாருக்குமே வந்து மீன் கிடைக்கல. ஓகேங்களா, அதனால் இந்த இடத்த விட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு மீன் பிடிக்க போகிறோம். ஓகே, அங்கே போய் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே எவ்ரிவான், அதாவது வந்து நம்ம ஒரு இடத்துக்கு மீன் பிடிக்க போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் சுத்தமாகவே கிடைக்கவே இல்லை. நம்ம அடுத்ததாக வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன், வாட்டர் ஃப்ரண்ட். நம்ம இந்த இடத்துக்கு ஏற்கனவே ஒரு தடவை வந்து கூட வந்து வீடியோ போட்டிருப்போம். ஓகேங்களா, வாங்க போவோம். இங்கே வந்து எப்படி வந்து மீன் கிடைக்குது என்னங்கிறத. அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர் ஒருத்தர் வேறு நமக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கார். மீன் பிடிக்க போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி, ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் நம்ம கடைசியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு மீன் இருக்கா இல்லையானே பார்த்துட்டு வந்துட்டோம். அவர் இருந்தா இதோ வரேன்னு சொல்லி ஊரே மத்திய தெரிஞ்சிட்ருக்காரு. பார்ப்போம், நம்ம வந்து வேலையை நம்ம பார்ப்போம். அவர் வந்து வரல. அவர் வந்தாருன்னா வீடியோவில் காட்டுறாருங்க யார் அந்த மனுஷன் அப்படின்னு. என்ன போடுறீங்க சும்மா சொல்லுங்க. நீங்க திங்க வச்சிருந்த பிரெட்டை போட்டு மீனுமா? போடுங்க. அடுத்து வந்து என்ன அங்கெல்லாம் விளாட்லாம் போட்டு வச்சிருக்கீங்களாட்டுக்க. சிக்கிரமா அன்னைக்கு மீன் 2 வலை போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அதில் வந்து பிரெட் எல்லாம் காலியான மாதிரி தெரியுது. எல்லாம் மேலே வருதாட்டுக்கு மேந்து பாருங்க. இந்த மனுஷன்தான் வரேன்னு 9 மணிலேருந்து ஏமாத்தின ஒரே ஆளுவர் தான். நீ ஏன் குறுக்கால வேற அவரை காமிச்சிட்டு இருக்கும் போது அப்புறம் இவர் தான் சர்ப்ரைஸ் பண்ணி போட்டுருவேன் நான். எல்லாமே செத்து மிதக்குது. ஏதோ கெமிக்கல் மிஸ் பண்ணி விட்டுருவாங்களோ. நீ கலரை பார்த்தாலே பயமா இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ மீன் பிடிச்சிங்களா ப்ரோ? எட்டி பார்க்குறீங்களா? மீன் கிடச்சிருச்சா? என்ன வலை இருக்கான்னு எட்டி பார்க்குறீங்களா? என்ன எட்டி பார்க்குறீங்க? என்ன ஒரு மீன் கூட இன்னைக்கு நம்ம நேரம் பார்த்து கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. எதாவது கிடைச்சா தானே நல்லா இருக்கும். ஒரு மீனுமே இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து வந்து தூண்டில் போட்டு பார்க்குறோம். அந்த பக்கத்து வந்து இந்த வலை மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம், அதையும் போட்டு பார்க்குறோம். என்ன பண்ணாலும் வந்து இந்த மீனுங்கிற ஒன்று மட்டும் கிடைக்கவே இல்லை நமக்கு. வந்து பாருங்கள், இந்தாண்ட 2 பேர் நம்ம ஆளுங்க வந்து தூண்டில் போட்டு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி இந்தாண்ட 2 பேரும் நம்ம ஆளுங்க வந்து தூண்டில் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நான் நடுவில் இங்கே ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்ன மீன் தான் கிடைக்கல. ஓகேங்களா, நம்ம நண்பரும் தீவிரமாக வந்து எல்லா வேலைப்பாடும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனால் என்ன ஒன்று மீன் தான் மாட்ட மாட்டேங்குது. ப்ரோ மீன் மாட்டிடுமா ப்ரோ இன்னைக்கு? ப்ரோ மீன் மாட்டுமா மாட்டாதா? நம்பிக்கை அதானே எல்லாம். என்ன ப்ரோ அங்கங்கே விட்டு விட்டா சொல்லி வர்றீங்க, என்ன கதைக்கு ப்ரோ? என்ன ப்ரோ அதெல்லாம் சின்ன சின்ன முள்ளா ப்ரோ? இவ்வளோ பாருங்களேன், ஒரு சின்ன சின்ன முள்ளா வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு. நான் இவ்வளோ நேரம் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லைங்க. பார்ப்போம், யாருக்குமே லக்கு இல்லையா இல்லை மீனுக்கு தான் இன்னைக்கு லக்கா இருக்கான்னு தெரியல. எந்த வலையிலுமே எந்த ஒரு மீனுமே மாட்ட மாட்டேங்குது. பார்ப்போம் இருங்க. ஓகே.
ப்ரோ நீங்கள் எத்தனை கிலோ ப்ரோ மீன் பிடிச்சிங்க? 2 கிலோ பிடிச்சேன். நீங்கள் கனவுலையா? நீங்கள் எத்தனை கிலோ பிடிச்சிங்க? 10 கிலோ பிடிச்சிருக்கீங்க. அதுவும் கனவுல தானே? 10 கிலோ கையில் விட்டுச்சல. நீ கூட போட்டியா? நீ எத்தனை கிலோ பிடிச்ச? கூட 10 இல்ல நம்ம 12 கிலோ கூடல. தானம் பண்ணியா? ஹலோ கைஸ், அவ்வளோதான். என்னோட மீன் பிடிக்கிற விழாக்கு வந்து முடிஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் ஒரு மீன் கூட நமக்கு சிக்கல. ஓகேங்க, இதோட வந்து வீடியோ முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ போய்ட்டு மீன் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். வெயிட் ஃபார் டே 2. ஓகே.